டு மிஸ் சமையல் கிச்சன். வாங்க இன்னைக்கு எக் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வெங்காயம் ஒரு 3, தக்காளி ஒரு 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தேவைக்கு ஏற்ற அளவு உப்பு, ஆயில் ஒரு 1/2 கப். மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் எடுத்து வச்சுருக்க இந்த ஆனியன் போட்டுடுறேன், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, லவங்கம், சோம்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. பாருங்கள், கடாய் காஞ்சிருச்சு. ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, பிரிஞ்சி இலை. சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. அரைச்சி வச்சுருக்க இந்த கிரேவி போட்டுடுறேன். நல்லா வதக்குங்க ஒரு 2 மினிட்ஸு. ஒரு நிமிஷம் வதக்கலாம் போடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சா தான் நமக்கு அந்த பச்சை வாசனை போகும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த முட்டையை அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம முட்டையை 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எல்லா முட்டையும் போட்டுடணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் போகிறோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் முக்கியமாக. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, நல்லா கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் ஆயில் கொஞ்சம் இன்னொரு டீஸ்பூன் ஆயிலோ அதையும் ஊற்றிடுறேன். ஏன் இப்படி ஊற்றுறதுன்னா உங்களுக்கே தெரியும், எப்பவுமே லாஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றினா அந்த எண்ணெய் அப்படியே மிதக்கும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஆகணும், அப்போ தான் பச்சை வாசம் போகும். இப்போ நம்ம கொஞ்சம் போல் மிளகுத்தூள், லைட்டாக மிளகுத்தூள், கொத்தமல்லி அதையும், சுவையான எக் கிரேவி ரெடி. இது ஒரு 1 மினிட் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 1 மினிட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. மூடி எடுக்கிறேன். பாருங்கள், ஆயில் நல்லா வெளியே வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை நம்ம பவுலுக்கு எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட் அதை விட இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த பவுலுக்கு எடுத்தாச்சுங்க. இது பூரி, சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் ரைஸ்க்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த எக் கிரேவியை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சிக்கன் கிரேவி டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான எக் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.